கோடான கோடி ஸ்தோத்திரம். என் பேர் அலெக்ஸ். நான் மணலி சென்னையிலேருந்து வரேன். நான் 2024 ஜனவரிலேருந்து இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் வந்து ப்ரேயருக்கு வரேன். என்னோடய ஒய்ஃப் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரை மனசாக தான் நான் வந்தேன். ஆனால் இப்போ முழு மனசோட ஒரு மாதமும் நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். ஸோ எந்த மாதமும் மிஸ் பண்ணுறது கிடையாது. டிசம்பர் மந்த் 23 வந்து ஐயா கிட்ட வந்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருந்தது. அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருந்தேன். நான் எங்களுக்கு 2 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லைன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணோம். ஐயா சொன்னாங்க, இவள் கர்ப்பவதியாக இருக்கிறத என்னோட விசுவாச கண்களால் நான் பார்க்குறேன், அது உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் காண்பீர்னு அவர் சொன்னார். அவர் சொன்ன அடுத்த வாரமே நாங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அது கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ என்னோட ஒய்ஃப் 7 மாதம் வந்து கன்சீவாக இருக்காங்க. அதுக்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஊரப்பா சென்னையிலேருந்து இங்கேருந்து வரேன். வீட்டு சொத்து 50 லட்சம் ரூபா அடமான கடன் நான் தொடர்ந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன். ஏப்ரல் மாதம் எழுதி கொடுத்துட்டு போனேன். மே மாதத்தில் 80,000 தான் பாக்கி இருந்தது. அதை அடைத்து அந்த அடமான கடன் வீட்டுக்கு வர தேவன் கிருபையார் முக்கியமான நெருக்கமான கடனிலிருந்து தேவன் விடுவித்தார். கோடான கோடி நன்றி. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஜெபித்த ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினை ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் கொண்டு வந்திருக்கிற மங்கள வார்த்தை என்ன? ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட சேர்ந்து போஜனம் பண்ணுவான். இதோ வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இதய கதவை திறந்து கொடுத்தார். அவன் வீட்டு கதவை திறந்து கொடுத்தார். அவன் வியாபார ஸ்தலத்தின் கதவை திறந்து கொடுத்தார். அவன் ஊழிய ஸ்தாபனத்தை திறந்து கொடுத்தாள். அவன் வாழ்க்கையிலே குடும்பத்திலே நான் பிரவேசித்து அவனோடு தங்கியிருப்பேன், அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவன் இன்றைக்கு உங்க வாசற்கடியில நின்று தட்டுறாரு. நீங்க எல்லாரும் இதய கதவை திறந்து கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல உங்க வீட்டு விசேஷம் எல்லாம் ஏசப்பா வீட்டு விசேஷம். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவும் அவருடைய சீடர்களும் கானா ஒரு கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். தேவையர் இன்வைட்டட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இயேசுவை நம்ம வீட்டுக்கு வரவேற்க போகிறோம். இயேசுவே என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல போகிறோம். அன்னைக்கு இயேசுடைய தாய் மரியாளுக்கு தனி பத்திரிகை வச்சுட்டாங்க. ஆனாலும் இயேசுவுக்கு ஸ்பெஷலா ஒரு கார்டு வச்சாங்க. எப்படி பிரதர் அதை சொல்ல முடியும்? இயேசப்பாவுக்கு தனி பத்திரிகை வச்சாங்களா? எப்படி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீடர்களும் கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படின்னா அவங்க ஸ்பெஷலா போய் இயேசுவுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. அவங்க அம்மாவுக்கு தனியா இன்விடேஷன் கொடுத்தாங்க, அவருடைய சகோதரர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஆனா இயேசுவுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன். தேவையார் இன்வைட்டட். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டார்கள். இயேசு சந்தோஷமா போனார். நீங்க கூப்பிட்டா வரமாட்டாரா? கண்டிப்பா சந்தோஷமா வருவா. நான் பிஸியா இருக்கிறேன், நான் வரமாட்டேன்னு இயேசு சொல்ல மாட்டார். எப்போ என் பிள்ளைங்க கூப்பிடுவாங்க கிளம்பிடலான்னு தான் ரெடியா இருக்கார். ஆமேன். சரி, இயேசுநாதர் அங்க போனார். போய் நல்லா விருந்து தடபடலாம் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஷாக் நியூஸ் அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று அவருடைய தாய் மரியாள் வந்து சொல்றாங்க. அப்ப இயேசுவுக்கு தெரியும் எப்ப முடியும். ஆனா தாய் சொல்றாங்க, வசனத்தை தெளிவா வாசித்து பார்த்தீங்கன்னா, திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று சொல்லப்படவில்லை. திராட்சை ரசம் குறைவுபடும் பொழுதே மரியாள் வந்து தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸா சொல்லிட்டாங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்போ ஆண்டவர் வெயிட் பண்றாரு. சரியான நேரம் வந்த பொழுது இயேசுநாதர் அங்க இருக்கிற அந்த வேலையாட்களை கூப்பிட்டு அங்க இருக்கிற நிறைய ஜாடிகளை பார்த்தார். எல்லாம் காலி ஜாடியா இருக்கு. எல்லா ஜாடிகளிலும் இருந்த
திராட்சை ரசம் காலியான நிலைமையில வெறும் குடங்களாக அங்க இருக்கிறதை இயேசு கண்டார். பக்கத்துல பார்த்தாரு, வேற என்னதான் இருக்குதுன்னு பார்த்தா தண்ணி தாராளமா இருக்கிறத பார்த்தார். உடனே சொன்னார், இந்த தண்ணி எல்லாம் கொண்டு வந்து இந்த ஜாடிகளை நிரப்புங்க. முதல் வார்த்தை. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்றாரு, இதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல கொடுங்க. நல்லா கவனிங்க, திராட்சை ரசம் உண்டு பண்ணணும்னா அதுக்கு முதல் மூலப்பொருளே திராட்சை பழம். அது இருந்தாதான் திராட்சை ரசத்தை உண்டு பண்ண முடியும். ஆனால் இங்கு திராட்சை ரசம் இல்லை, திராட்சை பழங்கள் இல்லை, சுகர் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று இருக்கிறது, தண்ணி. அப்ப ஆண்டவர் எப்படி அந்த திராட்சை ரசத்தை உண்டு பண்ணினார் தெரியுமா? இந்த தண்ணியை கொண்டு வந்து ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, இந்த ஜாடிகளை நிரப்புங்கள். முதல் வார்த்தை. இது யாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை? தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான வார்த்தையாய் கொடுக்கிற இயேசுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. அப்ப அதுக்கு திராட்சை பழம் தேவையில்லை, ஏன்னா அவருடைய வாயிலிருந்து வந்தாலே தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான ஒரு திராட்சை ரசம் உள்ள உருவாகும். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வார்த்தையை சேர்க்கிறாரு, இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மூல பொருட்கள். அந்த திராட்சை ரசத்தை உண்டு பண்றதுக்கு ரெண்டாவது ஒரு வார்த்தையை ஆட் பண்றாரு. அது என்னன்னா, இதை மொண்டு கொண்டு போய் பந்து விசாரிப்புக்காரனிடத்திலே கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொண்டு போய் டேஸ்ட் பண்ண கொடுங்க அப்படின்னு. அதை அவன் குடிச்சு பார்த்துட்டு சொல்றான், நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இயேசுநாதர் கொடுத்தா அது நல்ல ரசமா இருக்கும். சமையல்காரன் ஒரு திராட்சை ரசம் பண்ணினான், அதையும் இந்த பந்தி விசாரிப்புக்காரன் டேஸ்ட் பண்ணி இருக்கிறான். சொல்றான், எல்லாருமே இது மாதிரி விசேஷ நாட்கள்ல முதல்ல நல்லதை கொடுத்துட்டு கடைசியாகத்தான் ஏதோ ஒன்ன கொடுப்பாங்க. ஆனா இங்க நேரம் ஆப்போசிட்டா, இந்த திராட்சை பழங்களை வச்சு பண்ணின சமையல்காரனுடைய அந்த முதல் திராட்சை ரசத்தை பார்க்கலும் இந்த பிந்தின திராட்சை ரசம் சிறப்பா இருக்குது. நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று சொல்லி கேட்கிறான். ஏன் அது நல்ல ரசம்? நல்ல இயேசு உண்டு பண்ணினா அது நல்ல ரசம். நல்ல இயேசுடைய வாயிலிருந்து வருகிற பொன்மொழிகள் வந்தால் அது நல்ல ரசம். இன்னைக்கு நிறைய பேர் 35 வயசாச்சு, 38 வயசாச்சு, 40 வயசாச்சு, கல்யாணம் ஆகல, நிறைய பேர் அழுதுகிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்குன்னு ஒரு நல்ல ரசத்தை நான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் உண்டு பண்ணின திராட்சை ரசம், ஆண்டவர் உனக்காக உண்டு பண்ணின உன்னுடைய புருஷனை உனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பிறகு அந்த இயேசுநாதரை எப்படி அவங்க கல்யாண விருந்துக்கு கூப்பிட்டாங்களோ அதே போல நீங்க எல்லாருடைய இருதயத்துல, ஆண்டவரே இன்னைக்கு எங்க உள்ளத்திலிருந்து எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களை எங்க வீட்டுக்கு நாங்க கூப்பிடுறோம், ஆண்டவரே நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. உங்க வீட்டுல இருக்கிற எல்லா குறைவுகள் நிறைவாகும். அல்லேலூயா. இயேசு கல்யாண வீட்டுக்கு வந்ததுனால அங்கிருந்த எல்லா குறைவுகளும் நிறைவானது. இன்றைக்கு அந்த இயேசுவை நீங்க கூட்டு போனா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகள் நிறைவாகும். உங்க குடும்பத்துல இருக்கிற காலி பாத்திரம் அத்தனையும் ஆண்டவர் நிரப்புவார். நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, கடன்லயே என் காலம் ஓடுது பிரதர். எத்தனை வருஷம்தான் இந்த கடன்ல நான் காலத்தை ஓட்டுறது? கடனை வாங்கி ஒரு கடனை அடைச்சி, அதுக்கப்புறம் அதை அடைக்க இன்னொருத்தங்கிட்ட இருந்து வாங்கி, அதை அடைக்க அடுத்து இன்னும் 2 பேர்கிட்ட இருந்து வாங்கி, அதை அடைக்க இன்னும் 3 பேர்கிட்ட இருந்து வாங்கி, அப்படியே சுத்திட்டு இருக்கிற. அடுத்த மாசம் யார்கிட்ட வாங்குறது, யார்கிட்ட இருந்து வாங்கி யாருக்கு கொடுக்கிறது என்று சொல்லி அந்த கடன் என்கிற அந்த ஆழ் கடலுக்குள்ளால விழுந்து கிடந்து அதிலிருந்து வெளியே வர முடியாம நீங்க இன்னைக்கு துடிச்சிட்டு இருக்கிறீங்க. இயேசுவே என் வாழ்க்கையில உம்மை வரவேற்கிறேன் என்று சொல்லி பாருங்க. நடு கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒன்ன ஆண்டவர் நேரடியா இறங்கி வந்து உன் கடன்களை எல்லாம் அடைச்சி இனி கூட கூடையா மிச்சம் எடுப்பீங்க. ஆமென். 2000 வருஷங்களுக்கு முன்பாக 5 அப்ப 2 மீனை வனாந்தரமான இடத்துல இருந்த ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்து 12 கூட நிறைய மிச்சமெடுக்க வைத்த ஆண்டவர் உன் வீட்டில் உள்ள தேவைகளை சந்தித்து கடன்களை அடைத்து இனி கூட கூடையாய் நீங்கள் மிச்சம் எடுக்கிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்க சொந்தக்காரங்க உங்களை பார்த்து நீ பிச்சை எடுக்கிறத நான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்கலாம், சாபம் போட்டிருப்பாங்க. ஒரு நாள் நீ தெருவில் நின்று பிச்சை எடுப்ப, அதை நான் பார்க்கத்தான் போறேன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க அதையா பார்ப்பாங்க? பார்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா?
இன்னைக்கு இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டீங்க. அதனால இனி பிச்சை எடுக்க அல்ல, மிச்சம் எடுக்கிறதை அவர்கள் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. நீ பிச்சை எடுக்கிறத பார்க்கணும்னு துடிச்சவங்க எல்லாம் நீ கூட கூடையா மிச்சம் எடுத்து வச்சிருக்கிறத இனி பார்க்க போறாங்க. அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய சொந்த கண்கள் இதை காணும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆவியில பார்க்கிறேன் சில பிள்ளைங்க இந்த கடன்னால வாழ்க்கையை முடிச்சிடலாமோன்னு கூட யோசித்துட்டு இருக்கிறீங்க. எதுக்கு நீங்க வாழ்க்கையை முடிக்கணும்? நம்ம அப்பா இருக்கும்போது எதுக்கு நீங்க கவலைப்படணும்? பூமியும் அதன் நிறைவும் நம்ம அப்பாவுது. சொல்லுங்க, ஏன் அப்பாவுது? சொல்லுங்க, உரிமையோட சொல்லுங்க, ஏன் அப்பாவுது? வெள்ளியும் பொன்னும் எங்க அப்பாவுது? எங்க அப்பாட்ட இருக்கு. எங்க அப்பா கடனை அடைப்பார். சில நேரங்கள்ல கடனின் உச்சக்கட்டத்தில் கோடிக்கணக்கில் மாட்டிக்கிட்டு சில பிள்ளைங்க வந்து அழுவாங்க. ஐயா, ஞானம் இல்லாமல் நான் மாட்டிக்கிட்டேன், என் நண்பனை நம்பி நான் இந்த வியாபாரத்தில் இறங்கி இப்போ பெரிய கடனில் நான் சிக்கிட்டு வெளியே வர முடியாத நிலைமையில இருக்கிறேன். இதை அடைக்கிறதற்கு எனக்கு வேற வழியே தெரியலையா. என்னுடைய சொந்தக்காரங்க அத்தனை பேருடைய சொத்தை வித்தாலும் இந்த கடனை அடைக்க முடியாதபடிக்கு கோடி கணக்கில் கடனில் நான் வந்திருக்கிறேன். அழுதுகிட்டே வருவாங்க. அப்போ ஆண்டவரிடத்துல நான் எப்படி கேட்பேன் தெரியுமா? ஆண்டவரே, உலக பிரகாரமான ஒரு அப்பா பிள்ளை கடன் பட்டுட்டானுன்னா பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? வீடு இருந்தால் கூட விற்று என் பிள்ளைக்கு கடனை அடைச்சா போதேன்னு சொல்லிட்டு கடனை அடைக்கிறத நாங்கள் பார்க்குறோமே. உலக அப்பாவை காட்டில் எவ்வளோ நல்ல அப்பா. உங்கள் பிள்ளைங்க தானே ஞானம் இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்கப்பா. ஒரே ஒரு முறை என் பிள்ளைகளுக்கு உதவி செய்து இந்த கடன்லேருந்து வெளியே கொண்டு வாங்க. லைஃப்லேயே என் இது மாதிரி தப்பு என் பிள்ளைங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவரிடத்தில் அழுத்து கேட்கும் பொழுது இவர்கள் அறியாத ஒரு வழியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய சாட்சிகளை பார்த்திருக்கிறேன். ஏன்னா நம்ம ஆண்டவரிடத்துல கடைசியா சரண்டர் ஆயிரணும். ஆண்டவரே, உங்களை விட்டா இதுல எனக்கு விடிவு காலத்தை கொடுக்க யாராலே முடியாது ஆண்டவரே, யாராலே இந்த கடனை அடைக்க முடியாது ஆண்டவரே, நீங்க மட்டும் தலையிட்டா எனக்கு இந்த கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம் வரும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா ஆண்டவர் அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. ஒரு முறை ஒரு வாலிப தம்பி என்னை பார்க்க வந்தான். மறக்க முடியாத ஒரு அனுபவம். அழுதுட்டு சொன்னா, என்னால் எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ள பெரிய சண்டை வந்து எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு தனியாக பிரிஞ்சு எங்கள் பாட்டி வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவுடைய பிரிவிற்கு நானுமே காரணமாயிட்டேன். உன்னுடைய இருதயத்தில் ஒரு குற்ற உணர்வு ஐயா. அதனால தான் இன்னைக்கு என்னுடைய நண்பன் சொன்னான், நீ போய் ஐயாகிட்ட போய் எதுக்கு ஒரு கவுன்சிலிங் வாங்கிட்டு வா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரேன்னு சொல்லி ஏதாவது தப்பு பண்ணிடலாமான்னு நான் யோசித்துட்டு இருக்கும் பொழுது என்னுடைய நண்பர் தான் எனக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுத்தாரு. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. எங்கள் அம்மாவை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் எங்கள் அம்மா கன்வின்ஸ் ஆகலை. எப்படிப்பா ஒன்னால் உங்கள் அப்பா அம்மாவுக்குள்ளால பிரிவினை? நான் கேட்ட பொழுது அவன் சொன்னான், என்னுடைய சில நண்பர்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொழிலில் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பணங்களை வாங்கி போட்டு கடனை வாங்கி போட்டு எவ்வளவோ இடத்துல பெரிய வட்டி, மீட்டர் வட்டி 10%, 5% எவ்வளவோ பணங்களை வாங்கி உள்ள முதலீடு போட்டு கடைசியாக அந்த பிஸ்னஸ் முழு நஷ்டமாகி விட்டது. போட்ட பணம் எல்லாம் வீணாக போயிடுச்சு. கடைசியாக பார்த்தா கடங்காரன் தொல்லை தாங்க முடியலை. எங்கள் அம்மா ஒரு நாள் கேட்டாங்க, என்னப்பா உனக்கு பிரச்சனை சொல்லுடா, எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட நீ விட்டு கொடுடான்னு சொல்லுடா, எப்படியாவது நான் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க. நான் அப்போ கூட அதான் மறைச்சேன். ஆனால் திடீர்னு எனக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாம் எங்கள் அப்பா வீட்டில் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால எங்கள் அப்பாவும் அம்மாவுக்கும் பயங்கர சண்டை. கடைசியாக எங்கள் அம்மா ஒரு நாள் அப்பாட்ட போயிட்டு, எப்படியாவது இந்த வீட்டை வித்தாவது பிள்ளைக்கு கடன் அடைச்சிடலாங்க, நமக்கு வீடு முக்கியம் இல்லை, பிள்ளைதான் முக்கியம். ஏதோ ஞானம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு பேச்சை கேட்டு மாட்டிக்கிட்டான். இந்த வீட்டை விற்று என் பிள்ளைய எப்படியாவது எனக்கு மீட்டு தாங்கன்னு புருஷனுடைய காலில் விழுந்து கெஞ்சி இருக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரேடியாக சொல்லிட்டாரு, அவன் எவ்வளோ வேணாலும் கொண்டு செலவு பண்ணிட்டு ஊதாரித்தனம் பண்ணிட்டு வருவான், அதுக்காக நான் கஷ்டப்பட்டு கட்டின இந்த வீட்டை என்னால் விற்க முடியாது. பயங்கர வாக்குவாதம், சண்டையின் உச்சக்கட்டம். ஒரு பக்கத்தில் பிள்ளை கடல்ல துடிக்கிறா, ஏதாவது செய்திருவானோன்னு பயம். மறுபக்கத்தில் புருஷனுடைய கடினமான இருதயம். என்ன செய்கிறதுன்னு தெரியாம தவிச்ச அந்த தாய் சொல்றாங்க, என் பிள்ளைக்கே உதவாத இந்த வீட்டில் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை,
இந்த வீட்டை கட்டிட்டு நீங்களே அழுங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை அப்படியே அவன் சொல்றான். என் பிள்ளையுடைய கஷ்ட காலத்துல உதவாத இந்த வீட்டுல நான் இருக்க ஆசைப்படல. எனக்கு என் பிள்ளை முக்கியம், என் பிள்ளையுடைய உயிர் முக்கியம். இந்த வீட்டை கட்டிட்டு நீங்களே அழுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ண முடியல, அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ண முடியல. ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர் சொன்னார், கர்த்தரை தேடி வந்திருக்கிற உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே என் பிள்ளை ஞானம் இல்லாம பண்ணிட்டாப்பா, ஒரே ஒரு வாய்ப்பை என் பிள்ளைக்கு கொடுங்க. நம்ம ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறவர். அநேக வாய்ப்புகளை கொடுத்தார். எல்லாவற்றையும் நீர் உதாசீனப்படுத்தினாலும் இன்றைக்கு மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அவனுக்கு ஒரு வாய்ப்பை தான் கேட்ட ஆண்டவரிடத்துல. ஆண்டவர் சொன்னார், நீ அறியாத இடத்திலிருந்து, நினையாத இடத்திலிருந்து உனக்கு ஒரு ஒத்தாசை வரும், உனக்கு நான் ஒரு உதவி கரத்தை நீட்டுவேன், நீ சமாதானத்தோட போய் என்று அந்த தம்பியை ஆசீர்வதிச்சு நான் அனுப்பிவிட்டேன். ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுப்பா, நீ தைரியமாப்பா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஒத்தாசை வரும். நீ நினையாத இடத்திலிருந்து, நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை வரும். அப்பொழுது இந்த காரியங்களை குறித்து அவருடைய கல்லூரியில் அவனுக்கு நெருக்கமாயிருந்த ஒரு சகோதரன், அவருடைய நண்பன் ஒருவன் அமெரிக்க தேசத்துல நல்ல ஒரு பெரிய கம்பெனியில ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஸ்தானத்துல இருக்கிறான். அவன் ஒரு நாள் ஊருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிடா இருக்கிறாங்க எல்லாரும் விசாரிக்கும் போது இந்த தம்பியுடைய பேரை சொல்லி எல்லாம் அவன் லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஒவ்வொரு கம்பெனியில பெரிய பெரிய போஸ்ட்ல டீம் லீடர் அப்படி இப்படி நிறைய பேர் கவர்மெண்ட்ல செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம குரூப்லேயே நம்ம செட்டிலே ஒரே ஒரு பையன் தான் கடந்து கடன்ல சிக்கிட்டு கஷ்டப்படுறான்னு சொல்லி இவனுடைய பேரை சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா சில நேரங்கள் அந்த அமெரிக்காவில் வைஸ் பிரசிடெண்டா இன்னைக்கு இருக்கிற அந்த மகன் ரொம்ப அவங்க அம்மா கஷ்டப்பட்டு இட்லி வியாபாரம் பண்ணி படிக்க வச்சாங்க. சில நேரங்களில் சாப்பாடு கொண்டு வராத நேரத்தில் இந்த பையன் தான் அவங்க அம்மாட்ட இருந்து 2 டிஃபன் பாக்ஸ் நிறைய சாப்பாடை கொண்டு போய் ஒரு டிஃபன் பாக்ஸில் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தவன். அந்த நண்பன் அந்த நன்றியை நினைத்து பார்த்து இவனுக்கு ஃபோன் பண்ணி, உனக்கு நான் இங்கே ஒரு பிரசிடெண்டாக வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிறேன், எங்கள் கம்பெனியில் உனக்கு விசாவுக்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவசரமாக ஒரு மாதத்துக்குள்ளால இவனுக்கு நல்ல ஒரு கம்பெனியில் இந்திய பணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம், இந்திய மதிப்பிற்கு ஸ்டார்டிங்கில் 5 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை அவனுக்கு அமெரிக்க தேசத்தில் இருந்து வந்தது. ஹல்லேலூயா. இப்போ அவனுடைய நண்பன் சொல்கிறான், இங்கே ஒரு வீடு எடுக்கணும்னா $1400 பணம் கட்டினா தான் வீடு வாடகைக்கு எடுக்க முடியும். நீ ஒரு வீட்டில் தங்கணுன்னா $1400 கிட்டத்தட்ட ஒரு 1,25,000 30,000. அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறான், உன் கடன் அடைகிறது வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் மனைவியோட தான் தங்கி இருக்கிறேன், உன்னை நம்பி எங்கள் வீட்டில் ஒரு ரூம் கொடுக்குறேன். இந்த ரூமில் நீ தங்கி இருந்து உனக்கு சாப்பாடு இலவசம், தங்குறது இலவசம், எல்லாம் இலவசம். நீ முழு சம்பளத்தை வாங்கி அப்படியே ஊருக்கு அனுப்பி உன் கடன்களை எல்லாத்தையும் நீ அடைச்சிரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால 2 வருஷத்தில் எல்லா கடனை அடைஞ்சிச்சு. வீடும் விற்கலை, யாரும் அவனுக்கு உதவி செய்யவும் இல்லை. என் ஆண்டவர் மனுஷர் கண்களில் தயவு செய்து இன்றைக்கு அந்த அமெரிக்க தேசத்துல கர்த்தர் அவனை மகிமையான ஸ்தானத்துல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, அவங்க அம்மா அப்பாவுக்குள்ளால சண்டை என்ன, என் பிள்ளையுடைய கஷ்டத்துல உதவி செய்யாத இந்த வீடு எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை நீங்களே வச்சுக்கிட்டு இருங்கன்னு சொல்லி பயங்கர கோபத்தோட வீராவசத்தோட வீட்டை விட்டு வெளியேறினாங்க. உலக பிரகாரமான ஒரு தாய் தன் பிள்ளைக்காக வீடையே விற்கிறதுக்கு துணிறா அப்படின்னு சொன்னா, வெள்ளியையும் பொன்னையும் கையிலே வைத்திருக்கிற உங்க அப்பா, எங்க அப்பா, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தையும் கையில வச்சு பொம்மை மாதிரி ஆட்டி படைக்கிற எங்க அப்பா எதையுமே விற்க வேண்டாம், மனசு மட்டும் வச்சா போதும், உன் கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும். ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைகள் என்னுடைய எதிர்காலம் அவ்வளவுதான் முடங்கி போச்சுன்னு வந்திருக்கிறேன், இல்ல ஒரு புதிய ஆரம்பம், இன்றைக்கு எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அவர் இன்னும் ஆல்பாவாக ஒரு தொடக்கத்தை உருவாக்கி வைப்பார். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு ரொம்ப பிரியம், ஒன்னு ஆசீர்வதிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிலேயாம் தீர்க்கதரிசி கைக்கூலி வாங்கி தன் ஜனங்களை, ஆண்டவருடைய ஜனங்களை சபிக்க வேண்டி வந்தார். ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார் உருவின பட்டயத்தோட.
என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தான் உன்னை அனுப்புவேன். மேடையில் வந்து நின்று மனதார ஜனங்களை ஆசீர்வதித்தான். அவ்வளவு நல்ல ஆண்டவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். எழும்பு, எழும்பு சியோனே, எழும்பு. உன் பாவத்தை விட்டு எழும்பு, உன் சாபத்தை விட்டு எழும்பு, உன் வியாதியை விட்டு எழும்பு, உன் கடன்களை விட்டு எழும்பு. இனி நீ விழுந்து கிடக்கக்கூடாது. எழும்பு, எழும்பு சியோனே. உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு நான் ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறேன், அதை பெற்றுக்கொள். ரிசீவ் என்று கர்த்தர் சொல்றார். ஒரு வல்லமை உனக்குள்ள இறங்குகிறது. விருத்த சேதனம் இல்லாத அசுத்தனும் அசுத்த ஆவிகளும் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. தரித்திரத்தை கொண்டு வருகிறவன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. பாவத்தை கொண்டு வருகிறவன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. சாபங்களை கொண்டு வருகிறவன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. எல்லா விதமான அசுத்தங்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. துஷ்டன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். அன்பான ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் தங்களுடைய இதய கதவை திறந்து இயேசுவே எனக்குள்ளே வாரும், எனக்கு இதுக்கு மேல வேற ஒண்ணும் வேண்டாம், எனக்குள்ளே வாரும் என்று தங்களுடைய இதய கதவை திறந்து வைத்து அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் இதயமாகிய சிங்காசனத்திலே நீர் போய் அமருவீராக. இனி இவர்கள் போகிற இடத்திலெல்லாம் இவர்களோடு நீர் கடந்து செல்ல. எந்த இடத்திலே என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்திலே என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். எந்த இடத்திலே இவர்கள் ஆகாது என்று ஒதுக்கப்பட்டார்களோ அவர்கள் மத்தியிலே என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். ஞானிகளை வெட்கப்படுத்த பேதைகளை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர், என் பிள்ளைகளை இன்றைக்கு நீர் தெரிந்து கொண்டு இவர்கள் மூலமாக ஞானிகள் வெட்கப்பட போகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களை ஆண்டவர் செயலிழக்க பண்ணி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போகட்டும். அநேக வாலிப பிள்ளைகள் டிப்ரெஷன்ல போயிட்டாங்க. அந்த டிப்ரெஷன் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே வெளியேறுவதாக. மனநிலை பாதிப்பை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறட்டும் சுவாமி. என் பிள்ளைகளுடைய கற்பத்தில் இருக்கிற கனிகளை கட்டிச்சு சாப்பிடுகிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நடக்காத சுப காரியங்கள் நடக்கட்டும். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இவருடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு என் பிள்ளைகளை நீ கூட கூடையாய் மிச்சம் எடுப்பார்களாக. அவருடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்படட்டும். செத்துப்போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அதிசயங்களை காண பண்ண இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.